தம்பிங்களா, இன்னைக்கு அண்ணனோட ட்ரீட். என்ன வேணுமோ கூச்சப்படாம சாப்பிடுங்க. சரி சீனியர், இந்த ட்ரீட் எதுக்கு நீ இன்னும் சொல்லவே இல்லையே? இரா ராம் வரட்டும். நான் தான் சொன்னேன்ல, ராமண்ணா பேர்ல தான் சாப்பிட போறேன்னா அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்காச்சும் போலாண்ணா. ஏன் வேற எங்கேயாவது போனா பர்ஸ் நீ எடுத்து கொடுத்துட போறியா? சும்மாரா அப்புறம் நீ எடுத்துக்கிட்டு ஏய், நான் தான் வரேன்னு சொன்னேன்லடா, ஏன்டா கால் அடிச்சுட்டே இருக்க? ஏற்கனவே நம்ம 2 பேர் லேட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. இதுல ஆபீஸ் டைம்ல ஊர் சுத்துறத பார்த்தா குரூப் மீட்டிங் வச்சு கும்மி அடிச்சிருவானுங்க. மச்சான், இனிமே நம்ம தான் மச்சான் எல்லாமே. நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம என்ன, நீ தான் மச்சான் எல்லாமே. அந்த கை கொஞ்சம் கொடு தச்சி. இப்ப நாய் மாதிரி நினைக்கிற மச்சான். இனிமே நீ தான் எங்க பாஷா பாய். நாங்க எல்லாம் உன்னோட சொல்லுங்கடா. டேய், என்னடா உளர்ற? நியாயமா நீ தான் சொல்லியிருக்கணும் முதல்ல. டேய், முதல்ல மேட்ரை சொல்லுங்கடா. சீனியர், எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இதோ இவர் தான் வாங்கடா தம்பி ட்ரீட் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காரு. இவனுங்களை விடு மச்சான். இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. நான் தான் மல் பண்ணி கண்டுபிடிச்சேன். மச்சான், உன்கிட்ட துரியா எதையாவது மறைச்சிருப்பேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. டேய் செதிரு, முதல்ல விஷயத்த சொல்றா. நீ என்ன சொல்ல வரேன்னு சத்தியமா எனக்கு புரியலடா. அதான் மச்சான், உன் ஒய்ஃபு நம்ம மேனேஜர் மேடம் ஆன்சைட் போறாங்களாமே. பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது. ரெனோ பண்ணிட்டா அடுத்த ஃபியூச்சர்ல பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கு தான்